மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பேட்டை டிவி நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி அசால்ட் அரசியல். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் காயில் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? ஆனா இப்போ அந்த பீகார்ல ராகுல் காந்தியோட ஓட்டு அதிகார யாத்திரா மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குது. இந்த வரவேற்பு மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இது அங்க ஒரு ஓட்டா மாறுமா? அதாவது பாஜக கூட்டணிக்கு எதிராக மக்கள் திரும்புவாங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா இது அரசியல் பார்வையை தாண்டி மக்களுடைய அந்த இருப்பையே காலி செய்யக்கூடிய பிரச்சனையை, அந்த பிரச்சனையை பீகார் மக்களோடு தோளோடு தோள் நின்று ராகுல் காந்தி எஸ்டேட் பண்றாரு. அந்த அடிப்படையில அரசியல் என்கிற இதை தாண்டி, ஓட்டு அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி நமக்கான வாழ்வாதார பிரச்சனைக்காக நம்மோடு தோளோடு தோள் நிற்கிறார் என்று அதை தாண்டிய நிலையை நாம் பார்க்கிறோம். ஏன்னா CNN பிபிசிலேருந்து நிருபர்கள் போறாங்க, அதை பெரிய அளவுக்கு இந்தியாவில் எக்ஸ்போஸ் பண்ணலை. ரீபபிள் டிவியும் டைம்ஸ் நவ் வந்து அதை நெகட்டிவாக அப்ரோச் பண்ணாங்க. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த கூட்டம் 8 கிலோமீட்டர் இருந்தால் நீங்கள் பார்த்தோம். ராகுல் காந்தி போனது வந்து வெறும் 3-4 கிலோமீட்டர் தான் யாத்திரை. மக்கள் நின்றது 8 கிலோமீட்டருக்கு, 8 கிலோமீட்டர்ஸ். அதில் வந்த மக்கள் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் வந்திருந்தாங்க. பீகார் மிகப்பெரிய ஒரு வளர்ந்த ஒரு மாநிலம் ஒன்றும் கிடையாது. அன்றாடம் காட்சிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். நீங்கள் அதுக்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள், இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீகாரிகளாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் வந்து தமிழ்நாட்டிலே 6 லட்சம் பீகாரிகளை வந்து உள்ளே கொண்டு போட்டிருக்காங்க, சப்ஜெக்ட் தனி சப்ஜெக்ட். அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வறுமை நிலையிலும் இருக்கக்கூடிய பீகார் மக்கள் ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்பதற்காக, ராகுல் காந்திக்காக சப்போர்ட்டாக நிற்கிறாங்கிறதுக்காக 10 லட்சத்துக்கு மேலே அந்த யாத்திராலாம் கூடியிருக்காங்க 8 கிலோமீட்டருக்கு. நீங்கள் கேட்ட கேள்வி ஓட்டா மாறுமான்னு, நாங்கள் வாழ்றதுக்கான முதல்ல இவங்களுக்கு இதை தாங்க, 65 லட்சம் பேரை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் கட்சியில் இருந்த, அவருக்கு சப்போர்ட்டா இருந்த மக்கள் வந்து இந்த பிபிசி CNN பேட்டி கொடுத்த பார்த்தேன்னா இல்லையா, நான் இதுவரைக்கும் நிதிஷ்குமாருக்காக நாங்கள் வேலை செஞ்சோம், இனி நாங்கள் நிற்க மாட்டோம், நிதிஷ்குமார் ஒரு துரோகி, அவர் அன்றைக்கே வந்து பல ஆள் எச்சரித்தாங்க. லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் மூத்த அரசியல்வாதி, அவர் எங்களை எச்சரிக்கை பண்ணார். யாரு? நிதிஷ்குமார் கட்சிக்காரங்க ராகுல் காந்தி பேரணிக்கு வந்தவங்க சொல்றாங்க, காலி பண்ணிடும், கபலீகரம் செய்துவிடும், அது வந்து பிஜேபி RSS நம்ம சேரக்கூடாது என்று சொன்னார். இப்போ வந்து நிதிஷ்குமார் தன் இருப்பையே இல்லாமல் இருக்காரு. எந்த அளவுக்கு போயிட்டுன்னா, தேஜஸ்வி யாதவுடைய அந்த வாக்காளர் பட்டியலேருந்து அவர் பேரையே நீக்கிருக்காங்கன்னா எவ்வளோ மோசம். ஒரு எதிர்கட்சி தலைவரைய வந்து பேரையே நீக்கிறாங்கன்னா எங்க பேர்ல எப்படி நீக்க மாட்டாங்க அப்படிங்கிற பேட்டி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கிறது ஒண்ணு. 2வது, ராகுல் காந்தி அவர்களை நேரடியாக சந்தித்து வந்து என்ன செய்யறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி மக்கள் சொன்னதை நம்ம பார்த்தோம். அதை நான் இத்தனை வருஷம் நான் ஓட்டு போட்டிருக்கேன், போன எலெக்ஷன்ல கூட நான் வந்து சட்டமன்ற தேர்தலில் பீகார் சட்டமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்தினேன், என்னுடைய வாக்கு என்ன செஞ்சுட்டாங்க, என்னுடைய பேரையை வாக்காளர் பட்டிருந்து நீக்கிட்டாங்க, எவ்வளவு பெரிய அநியாயம். நான் கேட்டு போனதுக்கு வந்து ஆதார் கார்டு செல்லாது, ரேஷன் கார்டு செல்லாதுன்னு, எதை கொடுத்தாலும் செல்லாதுங்கிறாங்க. உங்களுடைய பெர்த் சர்டிஃபிகேட் எங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு வயசு 56 வயசு ஆயிடுச்சு, நான் எங்கே போய் பெர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குறது, பிறப்பு சான்றிதழ் யார்கிட்ட போய் நான் கேட்கறது, பிறப்பு சான்றிதழ் கேட்க போனால் அங்கே பாஜக உட்காந்துருக்கிறான் அப்படின்ட்டு குறை சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் தனக்கான ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதுக்கு பக்கபலமாக உற்ற துணையாக நிற்கிறது வந்து தேஜஸ்வி யாதவ். எனவே வந்த கூட்டத்தை தாண்டி ஓட்டு வரும். வந்த கூட்டம் வந்து சாம்பிள் தான். இப்போ இங்கே கூட சில கூட்டத்தை காமிச்சு சொன்னாங்க, இது சாம்பிள், இதோட பெருசாங்க. உண்மையிலாம் அங்கே இந்த டைலாக் எங்கே பொருந்தும்னு சொன்னால், இந்த ஸ்கிரிப்ட் டைலாக் எழுதி பேசுகிறாங்கல்ல, இந்த ஸ்கிரிப்ட் டைலாக் வந்து உண்மையான டைலாக் எங்கே பொருந்தும்னா அங்கதான் பொருந்தும். தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, ராகுல் காந்தி மக்களை தவறா வழி நடத்திட்டு இருக்கிறாரு, இங்க எல்லாமே சரியா ஆவணப்படுத்தப்பட்டுதான் நாங்க செய்யறோம். அப்படி ராகுல் காந்தி சொல்ற உண்மையா இருந்தா ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டியது அப்படிங்கிறாங்களே. சரி, எலெக்ஷன் கமிஷனை யார் வழிநடத்துறா? ராகுல் காந்தியை வந்து தவறா வழிநடத்துறாரு யாரு? மக்களை. அப்ப பீகார் மக்கள் ஃபுல்லா முட்டாள், இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர் நிக்கிறாங்க, அவங்க எல்லாரும் வந்து என்ன செய்ய முட்டாள்கள். ராகுல் காந்தி என்ன செய்ய தவறா வழி நடத்துறாரு. ஒரு பேச்சுக்காக வச்சுக்கிடுவோம். நீங்க பெரிய அறிவாளி தானே, உங்களோட அறிவு பெருகி காது வழியா வழி தானே செய்யுது. அப்போ உங்களை யார் வழி நடத்துறா? 65 லட்சம் பேர் எப்படி நீங்க எடுத்தீங்க? 65 லட்சம் பேருடைய டிஜிட்டல் அந்த டேட்டாவை நீங்க கொடுங்கன்னு சொன்னா நீங்க கொடுத்தீங்களா?
கரடியா கத்தினார் 6 மாசம் கொடுக்கவில்லை. சுப்ரீம் கோர்ட் வந்து உங்க மண்டையில கொட்டி ஞானேஷ்குமார் நீ குடுன்னு சொன்ன பிறகு நீங்க பப்ளிஷ் பண்றீங்க. பப்ளிஷ் பண்ண டேட்டால அவ்வளோ பிரச்சனை. நீங்க பப்ளிஷ் பண்ண டேட்டால 65 லட்சம் பேர் எப்படி பண்ணிருக்கிறீங்க? அப்ப யாரு தவறா வழிநடத்தினா? எலெக்ஷன் கமிஷன் தான் தவறா வழிநடத்திருக்கு. ஞானேஷ்குமார் தான் தவறா வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பீகார் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்து கொண்டிருக்கிறார். இல்ல ஞானேஷ்குமார் என்ன சொல்றாருன்னா, நான் ஜீரோ பத்தி ஒரு கேள்வி வருது. ஜீரோ ஏன் டோர் நம்பர்னு கேட்கும்போது பல பேருக்கு அவங்களோட வீட்டு நம்பரே தெரிய மாட்டேங்குது, அங்க இருக்கக்கூடிய நகராட்சி வந்து சரியான அளவு அட்ரஸ் கொடுக்கல, அதனால அது ஜீரோன்னு குறிப்பிடுறாங்க. பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல தங்கக்கூடிய மக்கள் இவங்களோட அட்ரஸ் ஜீரோன்னு குறிப்பிடுது, இப்படி நாங்க எல்லாம் கரெக்டா தானே இருக்கோம் அப்படிங்கிறாங்களே. ஜீரோ போடலாமா? அப்பன் பேர்ல ஜீரோ போட்டா வந்து ஒத்துக்கிறியா? ஞானேஷ்குமார் அப்பன் பேர் ஜீரோன்னு போட்ட ஒத்துக்கிறியாங்கண்ணே? 18,000 பேருக்கு ஒரு தொகுதியில மட்டுமே இஸ்லாமியர்கள் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, தலித்துகள் அதிகமா இருக்காங்க. அந்த தொகுதியில வந்து தலித் இஸ்லாமிய கிறிஸ்துவ தொகுதி. சட்டப்ப 18 தொகுதிகள்ல ஆயிரக்கணக்கான பேருக்கு ஜீரோ போட்டிருக்க. அப்பன் பேர் தன் தந்தையாரோட பேரை ஜீரோ போட்டிருக்க. இந்த லட்சணத்துல நீங்க டேட்டா இதுல பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கள். ஏற்கனவே தாக்கல் செய்யலையா? 2024ல இந்த அகிலேஷ் யாதவ் அவர்கள் இத்தனாயிரம் ஓட்டு தப்பா இருக்குன்னு சொல்லி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி இதே ஞானேஷ்குமார் ஈசியேட்ட கொடுத்தாரா இல்லையா? நீ அதை ஊற போட்ட, இப்ப பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கிற. பிரமாண பத்திரத்தை விட மிகப்பெரிய பத்திரத்தை தாக்கல் செஞ்சிருக்காரு. ஒட்டுமொத்த நாட்டுக்கும் அவ்வளவு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி டேட்டாவை புட்டு வைத்திருக்கிறார். இதுக்கு மேல என்ன பிரமாண பத்திரம்? பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாமலேயே ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டுல பிரம ஃபேசி இருக்குது, உண்மை இருக்கிறது, நீதி இருக்கிறது, நேர்மை இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் உச்ச நீதிமன்றம் மண்டல் சவுட்ல அடிக்காத குறை அடிச்சு என்ன செஞ்சிருக்கு, நீ வெளிவிடுறா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொன்ன பிறகு ஏதோ சொல்லுவாங்களே, அதை வந்து கேமரா சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு வந்து பொறியில் மாட்டில எளிய போய் அப்படி செஞ்சிருவோம். பொறியில் மாட்டிய எளிய போய் என்ன செஞ்சிருக்கா, தலையை குனிந்து விட்டு 65 லட்சம் இதை நாங்க இப்ப நீக்கிருக்கோம்னு போட்டிருக்காங்க. இப்ப அந்த டேட்டா ரீகன்சல் நடந்துகிட்டு இருக்குது. தேஜஸ்வி அதாவது ஆர்ஜேடி உடையவங்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஐடி விங்கும் பண்ணும்போது அவ்வளவு வாசி தலைவர். நீங்க நெக்ஸ்ட் வீக் பாருங்க, அடுத்த வாரம் அந்த டேட்டாவுடைய விஷயத்தெல்லாம் பாருங்க. அவ்வளவு தரவுகள் பார்த்தீங்கன்னா குறிவைத்து அடித்திருக்கிறார்கள். 18க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளை குறிவைத்து அடித்திருக்கிறார்கள். அவ்வளவு பேரை நீக்கியிருக்காங்க. அவங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஊடுருவல்காரர்களாம். அவங்களாம் அஸ்ஸாம்ல இருந்து வந்தவர்கள். அப்ப அஸ்ஸாம்ல இருந்து வந்த ஊடுருவல்காரர்கள் ஓட்டு போட்டு தானே வந்து முதலமைச்சர் நிதிஷ்குமார் இருக்கிறாரு, பிரதமர் வந்து மோடியா இருக்கிறாரு. அப்ப அது செல்லுமா? அது இந்த கேள்வியெல்லாம் வருது இல்ல. பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாமலேயே அவ்வளவு டேட்டா வெளியிட்ட பட போய்தான் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன செய்யறது, இதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறது. மக்கள் மன்றம் தாங்க, மக்கள் ஆட்சி தானங்க இது. பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய என்ன மக்கள் தாக்கல் செஞ்சுட்டாரு. அதனால தான் 8 லட்சம் பேர் வந்து நிக்கிறாங்க அங்க. அதனால இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அது RSS கமிஷன், பாஜகவுடைய வந்து கள்ள குழந்தையாக அது மாறிவிட்டது. எடுப்பார் கைப்புள்ளமா ஞானேஷ்குமார் இருக்கிறாரு. ஞானேஷ்குமார் திறம்பட எக்ஸாமை முடிச்சிட்டாரு. அடுத்து அவர் பிஜேபி எம்பி ஆகவோ அதாவது மாநிலத்துக்கு ஆளுநராகவோ அவர் தயாராகிவிட்டார். இல்லைன்னா இப்ப இந்த விஷயம் பரபரப்பான கேள்விகளை கேட்கும் போது மோடி அமித்ஷாவை என்ன பதில் சொல்லுவாங்கன்னு பார்க்கும்போது, திடீர்னு நாடாளுமன்றத்தில் அமித்ஷா ஒரு சட்டம் ஒன்று தாக்கல் செய்யறாரு. ஒரு முதலமைச்சரோ அமைச்சர்களோ அவங்க 30 நாட்களுக்கு கைது செய்யப்பட்டா 31வது நாள் அவங்க பதவி நீக்கம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு அவசர சட்டம் கொண்டு வராங்க. இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த சட்டத்தை வந்து மசோதாவை பில்ல பாஸ் பண்றதுக்கு திரு அமித்ஷா அவர்களுக்கு அருகதையோ அது ஒரு உரிமையா இருக்கா? முதல்ல உரிமை என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க, முதல்ல அருகதை இருக்கா, தகுதி இருக்கா? அவரது அரசியல் சணக்கிராச்சே, அரசியல் குண்டான்னு சொல்லுங்க, தடிப்பர் தான் சொல்றாங்க. எனக்கு அமித்ஷாக்கு வாய்க்காருக்கு சண்டெல்லாம் முடியாது. ஏன்னா 30 நாட்கள் உள்ள இருந்தாலே வந்து பதவியை பறிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அமித்ஷாக்கு முதல்ல அருகதை கிடையாது. ஷெராபுதீன் என்கவுண்டர் வழக்கு 2006ல் நீதிபதி லோயாவால் நீ குற்றவாளி அப்படின்ட்டு குற்றம் சுமத்தப்பட்டவர் அந்த அமித்ஷா. தன்னுடைய ஜாமீனுக்காக வேண்டி 90 நாள் வந்து கடையா கிடந்த அந்த அமித்ஷா. அப்ப அவரே மிகப்பெரிய ஒரு குற்றத்துக்கு உள்ளான எந்த மசோதாவை தாக்கல் செய்கிறாரோ அந்த மசோதாவில் இருக்கக்கூடிய சரத்துகளுடைய முக்கியமான 3 சரத்துகள், டாப் 3 சரத்துக்களை அதே அமித்ஷாவுக்கே பொருந்தும். கொஞ்சம் கூட வெக்கமான ரோசம் இல்லாம வந்து நின்றுட்டு கையை கீழே அப்படி ஆட்டி உரத்த குரல்ல அமித்ஷா பேசுகிறார் என்று சொன்னால் இந்த தகுதி கண்ணியம் அதெல்லாம் அவங்க பேன்ற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. சரி, இந்த சட்டம் எதுக்கு? முதல்ல இந்த சட்டத்தை எதுக்கு நீங்க அமல்படுத்தல? இதனால ஊழல், இப்போ அரசியல்வாதிகள் ஊழல் செய்யறாங்க போது இப்படி கடுமையான சட்டங்கள் இருக்கிறதால ஊழல் குறையும், அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிறாங்களே. இல்லையே, ஊழலுக்கு தனி சட்டம் இல்லையா? PMLA ஆக்ட் இருக்கா இல்லையா?
ஒரு அரசியல்வாதி ஊழல் செய்யக்கூடாதான், ஒரு அரசு அதிகாரி ஊழல் செய்யக்கூடாதான். ஊழலுக்கு எதிராக தான் அத்தனை நாடு நிக்கணும். ஆனா ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதி கைது செய்யப்படுறாங்களா இல்லையா, ஜெயில இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க வழக்கு நடக்குதா இல்லையா, எப்படி எந்த சட்டத்தை அடிப்படை செய்யறாங்க? ஏற்கனவே நாட்டுல இருக்குது. இப்போ உதாரணமா ஒரு அரசியல்வாதி இன்னும் ஒரு சில அமௌண்ட் பணத்தை வந்து செய்யறாரு, வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு, சட்ட விரோத பண பரிவர்த்தனை பண்றான்னு வைங்க, குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. எந்த அடிப்படையில் சொல்லப்படுது? பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், PMLAன்னு ஒரு சட்டம் இருக்கிறது. அது அடிப்படையில் கைது செய்யறாங்க. ஒரு அரசியல்வாதி பெரிய அளவுக்கு வந்து மக்கள் பணத்தை சூறாடிட்டாரு, ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, அவங்களுக்கு ஊழலுடைய சட்டங்கள் இருக்கிறது. அது போல ஒரு கொலை செய்யறாரு, ஒரு பேச்சுக்காக சொல்றேன், அதுக்கான CRPC CPC இருக்கிறது. அப்ப நாட்டுல ஏற்கனவே சட்டம் இருக்கிறது. இருக்கும் போது இப்ப ஸ்பெஷலா நீங்க அதை கொண்டு வர்ற மேட்ரு அது இல்லை. இதை சொல்லிவிட்டு அதோடு சேர்த்து 3 சட்டத்தை செஞ்சார். அந்த 3 சட்டத்துல ஒண்ணு என்னன்னா, ஆர்டிகிள் 130 130 உரிமை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து என்ன செய்யறாரு, மாத்துறாரு. ஏன் ஆர்டிகிள் 130 நீ கைய வைக்கிற? ஜனாதிபதியும் கவர்னரையும் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அது சுப்ரீம் கோர்ட் சம்பந்தப்பட்ட அந்த ஆர்டிகிள் வரதா இல்லையா? ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட விஷயம் வரதா இல்லையா? இப்ப அதுக்கு என்ன வந்து போட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குது, முடியட்டுமே. அப்ப அதில் கையை வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம என்ன பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஜம்மு காஷ்மீருடைய பில்லை வந்து என்ன செய்யறாரு பண்றாரு, ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஜம்மு காஷ்மீர்ல இவங்க வந்து யூனியன் டெரிட்டரியா வந்து மாத்தின பிறகு தேனாரும் பாலம்லாம் ஓடுண்டாங்க. மாத்தின பிறகு தான் பெஹல்காம் நடந்திருக்கு. தீவிரவாதத்தை அடிச்சு நொறுக்கிட்டாரு மோடின்னு சொன்னாங்க. ஆபரேஷன் சிந்தூர் வரைக்கும் போச்சு. சரியா? அது மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் அமெண்ட்மெண்ட் பில், இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, யூனியன் டெரிட்டரியோட கவர்மெண்ட்டுக்கு நாங்க வந்து பண்றோம். ஏற்கனவே யூனியன் டெரிட்டரி நிறைய இருக்குது. பாண்டிச்சேரி கூட யூனியன் டெரிட்டரி தான். கோவா டையூ டாமன்லாம் யூனியன் டெரிட்டரி தான் இருந்தது ஒரு காலத்துல, போர்ச்சுகீஸ் உடைய இதுல இருந்தது. என்னமோ மோடி வந்து தான் யூனியன் டெரிட்டரின்னு சொல்ற மாதிரியும் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் போகஸ். நோக்கம் என்ன? இந்திய அரசியல் சட்டத்தை வந்து கை வைக்கணும். தனக்கு வந்து எதிராக சில விஷயங்கள் அங்க இருக்கிறது. RSS உடைய இந்துத்துவ அஜெண்டாவுக்கு சாவுமணி அடிக்கிற மாதிரி அங்க சில மேட்டர் இருக்கு, அதை திருத்தி அமைக்கணும் தான் மேட்டர். அப்ப காஷ்மீரை வந்து முழுக்க வந்து என்ன செஞ்சாங்க, ஸ்டெபிலிட்டி, அதாவது ஸ்ட்ரென்தனிங் த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியா. அப்ப காஷ்மீர்ல வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லையாப்போ? நீங்க யூனியன் டெரிட்டரியா இருந்ததை வந்து நீங்க மாநிலமா இருந்ததை வந்து நீங்க 2 துண்டா பிரிச்சு போட்டீங்கல்ல, தீவிரவாதத்துல ஒழிப்பன்னு சொன்னீங்கல்ல, அப்ப இன்னும் ஸ்ட்ரென்த் ஆகலன்னு அர்த்தம். இது காஷ்மீர் மக்கள் கேட்டாங்களா அந்த மசோதாவை? இதுதான் அந்த மேட்டரே தவிர இதை என்ன செஞ்சுட்டாங்க, 30 நாட்கள் உள்ள இருந்தா பண்ணணும்னா இப்ப யாரெல்லாம் உள்ள வைக்கிறது? ஒரு கொஸ்டின், ஒரு பட்டியல் போடுமா? 30 நாட்கள் வந்து யாரெல்லாம் பண்ணுவா? இப்போ இந்த மசோதா நிறைவேற்றிட்டு வச்சுக்கிறோம், இந்த மாசம் சட்டம் ஆகிவிட்டது. இப்ப என்ன செய்வாங்க, ஏற்கனவே CBI IT EDலாம் வந்து யாரை குறி வைக்கிறது? எதிர்கட்சியை குறி வைக்கிறது. கடந்த 11 ஆண்டு வருஷத்துல 540 சர்ச்சிங் பண்ணியிருக்காங்க ED. 540 சர்ச்சிங்ல வந்து கேசஸ்ல பாத்தீங்கன்னா, EDயுடைய கேசஸ்ல 95% வந்து இந்தியா பிளாக்குடைய ஆட்கள் தான். சில இண்டிவிஜுவல்ஸ் இருக்கிறாங்க. எதிர்கட்சியினுடைய அரசியல்வாதிகளையும் எதிர்கட்சி தலைவர்களையும் பிஜேபி எதிர்க்கக்கூடிய அவர்கள் தான் ED என்ன செய்து கைது செய்திருக்கிறது. இப்ப இந்த ஆக்டிவ் சட்டத்தை நீங்க வந்து அமல்படுத்தினீங்கன்னா யாரெல்லாம் கைது செய்வீங்க? முதல்ல ராகுல் காந்தி கைது செய்வாங்க. அதுதானே வர்றீங்க. இப்போ ராகுல் காந்தி சிம்ம சுப்பனமாக இருக்கிறார், இந்தியாவை வழிநடத்தக்கூடிய தலைவராக அவர் வந்து உருவாகிவிட்டார், அவரை முடக்கணும். இதுதானே மேட்ரு. ஏற்கனவே MP பதவியே பண்ணாங்க. ஆக எதிர்கட்சி தலைவர்களையும் எதிர்கட்சிகளையும் பழி வாங்குவதற்காகத்தான் சொல்றாங்க இந்த சட்டத்தை கொண்டு வர்றாரு. இந்த சட்டம் வந்து வங்காள விரிகுடா கடலில் வீசி எறியப்படும். எப்படி வந்து அவங்க கருப்பு சட்டங்களை கொண்டு வந்து CA NRCயா இருக்கட்டும், வேளாண் திருச்ச சட்டமா இருக்கட்டும், எல்லா சட்டமும் சட்டம் கொண்டு வாங்க, ஒன்றும் அமல்படுத்த முடியாம தான் போச்சு, அவங்களுக்கு எதிராக தான் திரும்பிச்சு. அது போல இந்த சட்டமும் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்து மிகப்பெரிய கபலீகரமாயி சட்டம் நிறைவேற்றப்படாத அளவுக்கு வந்து என்ன செய்யும், நெருக்கடியில சந்திப்பார்கள். இது முழுக்க அரசியல் பின்னணி கொண்ட அந்த மசோதா. இப்போ மொத்த நாடு மக்களும் எதிர்க்கக்கூடிய சட்டம் அப்படிங்கிறீங்க. இப்ப இந்த அமைச்சர்கள், முதலமைச்சர் கைது செய்ய இந்த சட்டமா இருக்கட்டும், இப்போ ஓட்டு திருட்டு விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் நாடு முழுக்க பரபரப்பா பேசுற நேரத்துல நடிகர் விஜய் இங்க ஒரு மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டுல இந்த மாதிரி கரண்ட் அரசியல், மக்களுக்கு தேவையான எந்த விஷயங்களும் பேசாம ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி அந்த ரசிகர்களை ஒரு பக்கம் திமுக பக்கமா திசை திருப்பி விடுறாரு. இதை எப்படி நான் பாக்குறீங்க? ஆக்சுவலா அவர் வந்து புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறார். நம்ம ஆரம்பத்திலே கேட்டுட்டு இருக்கிறோம், விஜய் அவர்களுடைய கொள்கை என்ன? நானே கேட்டேன்,
விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு, முதல் மாநாட்டுக்கு பிறகு அவருடைய ஸ்போக் பர்சன் வந்து ஒரு தேசிய தொலைக்காட்சியில் நேரடியாக டிபேட்டு, பிஜேபி உட்காந்துருக்காங்க, நானும் உட்காந்துருக்கேன், விசிகா சார்பாக அவங்க உட்காந்துருக்கேன். நான் நேரடியாக கேட்குறோம், நாங்கள் பாராட்டுறோங்க, வாழ்த்துறோம், நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க, உங்கள் கொள்கையை சொல்லுங்களேன். ஃபாசிசம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் பிஜேபியை நீங்க பாயாசமா என்று கேட்கிறார். ஃபாசிசம் என்றால் என்ன? இந்த நாட்டை துண்டாடி இருக்கிறது ஆர்எஸ்எஸ். தேசபிதா காந்தியடிகளை சுட்டு கொண்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ். கடந்த 70 ஆண்டுகளாக மீரட்டு, மொராதாபாத், பீவண்டி, பாகல்பூர், பம்பாய், குஜராத்தி, லோக்கல் கோயம்புத்தூர் வரைக்கும் கலவரத்தை உண்டு பண்ணி மிகப்பெரிய இனப்படுகொலை செய்தது. எக்ஸாம்பிளா குஜராத்தில் சொல்லலாம், குஜராத்தில் அவ்வளோ அழிச்சாட்டியம். எக்ஸாம்பிளா நீங்க வந்து மணிப்பூரை சொல்லலாம். இது ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலம். ஆர்எஸ்எஸ் உடைய அந்த கட்சி தான் வந்து பிஜேபி. இதை நாங்கள் பாசிசம் என்று சொல்கிறோம். ஹிட்லர் முசோலினுடைய தம்பியாக இருக்குன்னு என்று சொல்கிறோம். நாங்கள் பாசிசத்தை குறை சொன்னால் திமுக கூட்டணி கட்சிகள் தான் நீங்க பாயாசமா என்று கேட்டான்னா அப்ப நீங்க என்ன வாட் யூ மீன் பை பாசிசம் சொல்லுங்க, நேரடியா கேட்டோம். இல்ல விஜய் குறிப்பிட்டார் இல்லையா, 3 முறை பிரதமரான மோடி நீங்க இஸ்லாமியருக்கு எதிராக சட்டம் கொண்டு வரதா இருக்கீங்களா அப்படின்னு டைரக்டா பாஜக கேட்கிறாரு. இப்படி நிறைய பேர் கேட்டு முடிச்சிட்டாங்க. கடைசியில பாஜக போய் சேர்ந்துடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படிலாம் சொன்னா இஸ்லாமியர்கள் வந்து உங்ககிட்ட வந்து என்ன செய்ய மாட்டாங்க, சரண்டர் ஆக மாட்டாங்க. உங்க கொள்கை என்னங்கிறது நீங்க சொல்லுங்க. இப்ப நான் விஜய் மேல கேட்கிறோம், அந்த பதில் வரவில்லை. சரி, இந்த மாநாட்டிலே பதில் வருமானு பார்த்தா அதுலயும் பதில் வரல. மோடியை கடுமையா விமர்சனம் பண்ணால் பாராட்டுறோம். தாமரை மலராது, தாமரை இடம்லாம் தண்ணி கூட ஒட்டாதுன்னாரு. உங்களுடைய கேடுகட்ட எண்ணம் வந்து தமிழ்நாட்டில் என்ன செய்யாது, நிறைவேறாதுன்னு சொன்னாரு. பயங்கர உணர்ச்சி பொங்க. நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. எஸ்ஆரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையே. இந்த சிறப்பு திருத்த சட்டத்துல வந்து தமிழ்நாட்டில் வந்து 6 லட்சம் பேரை உள்ள கொண்டு வந்திருக்காங்களே, இதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லவில்லையே. இவர் மாநாடு போட்டுட்டு இருக்கும் போதே மசோதா 3 மசோதா வந்து என்ன நிறைவேற்றினாங்களே, அதை பத்தி ஒரு வார்த்தை நீங்க சொல்லவே இல்லையே. அப்ப இதையெல்லாம் என்ன பேச மாட்டிருக்காரு. ஆக்ரோஷமா எழுக்கூடிய ஸ்கிரிப்ட்ல வந்து பிஜேபியை தாக்குறதும் திமுகவை விமர்சனம் பண்றதும் இருந்தானா பிஜேபியை விமர்சனம் பண்ணா ஏத்துக்குருவாங்க. ஏன்னா அந்த இதை பொறுத்த வரைக்கும் ஆன்டி பாசிஸ்ட் அந்த அந்த சிந்தனை தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. பாசிச எதிர்ப்பு சிந்தனை இருக்கிறது. ஆனா அதே ஸ்பிரிட்ல போய் நீங்க திமுக எதிர்த்தீங்கன்னா திமுக செய்த நல்ல விஷயம் சொல்லணுமா இல்லையா? இல்ல, தாராளமா பேசலாம். திமுக நம்ம வந்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் திமுகவுடைய கூட்டணியில் இருந்தும் கூட எங்களை மாதிரி வந்து திமுகவுடைய விஷயத்தை சுட்டி காட்ட எந்த கட்சியும் இருக்காது. துணிஞ்சு சொல்லுவோம், ஆம்ஸ்டாங் பட்ஜெட் நாங்கள் நிக்கிறோம். ஆனா திமுக கொலை செய்யல. ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டது ஏன் என்று நீங்க தானே நம்ம வந்து ஆட்சியில் இருக்கிறோம், நம்ம ஆட்சிக்கு மிகப்பெரிய இதா இருக்கு நாம தான் சொல்றோம். கல்வராய முறையில கள்ளக்குறிச்சியில எரிசாராயமா நாங்க தான் களத்துல நிக்கிறோம். நம்ம சட்ட ஒழுங்கு நிலையாட்ட வந்து ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுக்குறோம். இப்படி எல்லா விஷயத்திலும் வேங்கவையில நாம தான் நிக்கிறோம். இப்படி சுட்டி காட்டுறது வந்து தப்பில்லை, இப்படி குறை சொல்றது தவறில்லை. உன் ஆட்சியை விட்டு வீழ்த்துவேன் ஸ்டாலின் அங்கில் இப்படி சொல்றதுனால ஆர்எஸ்எஸும் திமுகவும் கள்ள கூட்டணி அப்படிங்கிறார் விஜய். என்ன ப்ரூஃப் இருக்கு? அப்படி கள்ள கூட்டணி இருக்குமேனா வெளியே சொல்லட்டுங்கிறேன், ப்ரூஃபோட சொல்லுங்கன்னு சொல்லுறேன். ஆர்எஸ்எஸ் இப்படி பாக்குறாங்க, இந்தந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டால வந்து இருக்கக்கூடிய பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக அத்தனை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலினுங்க. இன்றைக்கு வரைக்கும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக வந்து உள்ள சுதர்சன் ரெட்டியை வந்து இன்னைக்கு விருந்து கொடுக்க போறாரு. அப்ப இந்த அளவுக்கு நேர் எதிர் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியும் தளபதி ஸ்டாலின் அவர்களையும் வந்து நீங்க ஆர்எஸ்எஸ் கள்ள கூட்டணி வந்து அண்டர் கிரவுண்ட்ல நீங்க செய்றீங்க அப்படின்னு சொன்னா ப்ரூஃப் சொல்லணும். இப்ப இதே குற்றச்சாட்டை உங்க மேலே சொல்லலாமே? நான் சொல்லட்டா, உங்களுடைய நான் வந்து உங்க பட்டியல் இருக்கு பாருங்க, அதாவது தாவேக்காவுடைய பட்டியல் என்ன பட்டியல்? நிர்வாக பட்டியல். மாநில நிர்வாகிலாம் யார் இருக்கா? உங்க பொருளாளர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர்? இப்படி நான் பேசட்டா, உங்க இணைச்செயலாளர் எங்க சமூகத்தை சேர்ந்தவர்? எல்லாம் ஒரே டிசைனா இருக்கிறீங்களா? எப்படி சமூக பாதுகாப்பு இருக்கட்டும். உங்களுக்கு வந்து டெல்லியில சப்போர்ட் பண்றது யாரு? உங்களுக்கு டெல்லியில சப்போர்ட் பண்றது யாருன்னு கேட்டேன். உங்க கட்சி கொடி பிரச்சனையில சப்போர்ட் பண்ணது யாரு? உங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ல சப்போர்ட் பண்ணது யாரு? அப்ப அவங்களும் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ்ல உள்ளவங்க தானே. அப்ப உங்களுக்கு அவங்களுக்கு அண்டர் கிரவுண்ட்ல வந்து இது மீட்டிங் இது இருக்கா, டீல் இருக்கா? நாங்க கேட்ட எப்படி இருக்கோம்? நாங்க அப்படிலாம் கேட்க மாட்டோம். அப்படிப்பட்ட தரம் தாழ்ந்து நாங்க பேச மாட்டோம். விஜயை நாங்க என்ன சொல்லுவோம்னா, உங்க கொள்கையை முதல்ல சொல்லுங்க. நீங்க போற போக்குல வந்து திமுகவுக்கும் பிஜேபிக்கும் வந்து அண்டர் கிரவுண்ட் டீல் இருக்குன்னா அப்ப பிஜேபி கூட்டணி வந்திருக்குமே. அவன் எடப்பாடியோட இருக்காரு, எடப்பாடியோட கூட்டணியில் இருக்காரு. அப்ப உங்க கொள்கையும் இல்லை. கொள்கை தலைவர்களை தாண்டி விஜயுடைய தாவேகா கட்சியின் கொள்கை தலைவர்களை தாண்டி அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வைத்தாதான் ஓட்டு உழவு அளவுக்கு இறங்கிட்டீங்க நீங்க.
அம்பேத்கரை தாண்டி இன்னைக்கு பெரியாரை தாண்டி வேலுநாச்சியாரை தாண்டி அஞ்சலி அம்மாளை தாண்டி கர்மவீரரை ஐயா காமராஜர் ஒரு கொள்கையெல்லாம் ஒண்ணுமே சொல்லாம நாங்க வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் நீங்க தூக்கி பிடிச்சாதான் ஓட்டு விழுங்குற அளவுக்கு கொஞ்சம் அரசியல் புள்ளி வந்திருக்கிறது. பாராட்டுறோம். 1967 அப்படி ஒரு மாற்றம் வந்ததோ 77 ஒரு மாற்றம் வந்ததோ அந்த மாதிரி இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டம் வந்திருக்குது. இதெல்லாம் நாங்க தான் ஆட்சியை பிடிக்கிறது உறுதி செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு. 67 வந்து ஆட்சியை பிடிச்சதுதான் பார்த்திருக்காரு. ஆட்சியை பிடிப்போம் ஆட்சி போய் ரோட்ல போற கிளவி ஆட்சியை பிடிக்கிறதா சப்ஜெக்டாது. 67 அண்ணா வந்து தலைமையேட்டான்னு சொன்னா 20 ஆண்டு கால போராட்டம், மொழி போர்லேருந்து தொடங்கி அவ்வளவு பெரிய ஜான் பவானா இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சியை வந்து வீழ்த்தி வர்றாங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. 67 வந்த அந்த பெரிய மறுமலர்ச்சிங்கிறது வந்து தமிழ் தேசியத்திற்கான உண்மையான தமிழ் மொழி பற்றுவதற்கான அதுக்கான ஒரு கொள்கையாக தான் நம்ம வழக்கமாக வந்துச்சு. அந்த அண்ணாவுடைய 54 ஒரு 56 ஸ்டேஜ்லாம் பாருங்க, எவ்வளோ பெரிய அந்த 67க்கு ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி 20 ஆண்டு கால உழைப்பு ஒன்று. ரெண்டாவது அந்த மாநாட்டு கூட்டம் இந்த மாநாட்டு கூட்டமாக ஒன்னா சேர உடைச்சாங்களாங்க. இன்னைக்கு வந்து வீடியோ ரெக்கார்டுகள் இருக்கிறது, அண்ணாவுடைய பேச்சு இன்னுமே இருக்கிறது. 67 வந்து நாங்கள் ஆட்சி பிடிப்போம் அண்ணா வந்து என்ன செய்ய சொல்லலை, தமிழ் தேசியம் எப்படி இருக்க வேண்டும், தமிழ்நாடு எப்படி இருக்கும், தமிழ்நாடு ஸ்டேட் எப்படி உருவாகணும், இப்படி கருத்தியலை கொண்டு வந்தாரு. நீங்க இருக்கிற சேர உடைக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறீங்க. விஜய் பேச முன்னாடியே வெளியே போயிட்டாங்களே பாதி பேர். ஏன்னா நாங்கள் அண்ணா தலைவரை பார்த்துட்டோன்ட்டு போறாங்க வெளியில. அப்படிப்பட்ட கூட்டத்தை வச்சு நீங்க என்ன மறுமலர்ச்சி உண்டு பண்ணுவீங்க? ரெண்டாவது கேள்வி. 72 எம்ஜிஆர் வர்றாரு. சும்மா சாதாரணமா வந்தாரா? திரைத்துறையில வந்து 15 ஆண்டு காலமாக வந்து அவர் சேவை போடுறாரு, மக்கள் மத்தியில் நிற்கிறாரு. நின்று அந்த திமுகவை குறை சொல்லிவிட்டு வெளியே வர்றாரு. அப்பவும் அண்ணாவை தான் சொல்லிட்டு தூக்கிட்டு வர்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பேர் வைக்கிறாரு. அண்ணாவுடைய கொள்கையை தான் நாங்க தூக்கி பிடிப்போம் என்று சொல்கிறாரு. நான் கணக்கு கேட்டேன்னு சொல்றாரு. அந்த எம்ஜிஆரும் ரசிகர் மன்றத்தை மட்டும் வச்சு வைக்கல, மக்கள் மன்றத்துல ஃபுல்லா உள்வாங்கி இருந்தாங்க. எம்ஜிஆர் பின்னாடி போனாங்க பாருங்க, புரட்சி தலைவர் பொன்மலை செல்வன் எம்ஜிஆர் சொன்னாங்க பாருங்க. எம்ஜிஆர் பின்னாடி போனவங்களும் அரசியல் புரிந்தவங்களும் போனாங்க. அரசியல் அது திமுகங்கிற பாசறையில உள்ளவங்களும் அங்க சென்றாங்க. அப்ப அன்னைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ங்கிற மிகப்பெரிய ஒரு ஆலமரம், அண்ணா தலைமையில வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி படை திமுக. ரெண்டாவது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வந்து உள்வாங்கிய இப்படிதான் அங்க அரசியல் இருந்தது. மாற்றம் வந்தது. அதே ஒரு மாற்றம் 2026 வரணும்னா நீங்க என்ன புரட்சி பண்ணிருக்கீங்க, என்ன கருத்தியல் இருக்கு, என்ன எனக்கு சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு புரியுங்க பாப்போம். நான் விஜய் எம்ஜிஆருக்கு பின்னாடி கருத்தியல் புரிதலோட நிறைய பேர் போனாங்க. வைகோ திமுக வரும்போது அவர் பின்னாடி வந்தாங்க. ஆனா ஏன் இத்தனை 1.5 வருஷம் விஜய் பின்னாடி யாரும் போல? ஏன் புகழனா நடிகரை தான் பார்ப்பாங்க. நான் உதாரணமா சொல்றேன், விஜய் உடைய தாவேக்கா நிறைய தொடர்கள் நமக்கு இருக்கிறாங்க. உண்மையிலேயே சொல்றேன், நான் வந்து தாவேக்காக்கு எதிரான ஆள் கிடையாது, விஜய்க்கு எதிரான ஆள் கிடையாது. ஆனா எனக்கு கருத்தியல் புரியலைங்க. நான் திருப்பி நான் நட்புறவோட நான் கேட்கிறேன், உங்க கொள்கை என்னப்பான்னு கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன், 2011 29 சீட்டை பெற்று எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தவர் யார்? திரு விஜயகாந்த். அவர் 10 வருஷமா கட்சி நடத்த, அதுக்கு முன்னாடி எப்படி கட்சி நடத்தினாரு? 234 தொகுதிகளிலும் தலைவர், செயலாளர், பொருளாளர் போட்டு கட்டமைப்பை உண்டு பண்றாரு. 20 வருஷ காலம் வந்து அவருடைய ரசிகர் மன்றத்தை வந்து அர்ப்பணி மன்றமா ஆக்கி பண்ணாரு. அப்படிப்பட்ட விஜயகாந்த் யாரை எதிர்த்தாரு? திமுக எதிர்த்தார், அதிமுக எதிர்த்தார். ஒரு கட்டத்தில் என்னாச்சு, 2 தலைமையை எதிர்க்க முடியாது என்ற சூழ்நிலை வந்து 2011 ஜெயலலிதா அம்மையோட கூட்டணி வைக்கிறார். வைத்து 29 சீட்டை பிடிக்கிறாருங்க. அவர் தான் ஆப்போசிஷன் லீடருங்க. இப்ப கட்சி எங்க இருக்கு? 2% கூட கிடையாது. கேப்டன் விஜயகாந்தும் இல்லை, அவங்க கட்சியும் இல்லை. மொராலஸ் இதுல இருந்து நீ பாடம் படிக்கக்கூடாதா? நம்ம சமகாலத்தில் வந்து அது சொல்றேன், நான் வந்து அண்ணா பெரியார் அப்படி சொல்லவில்லை. சமகாலத்தில் நானும் நீங்களும் நேரடியாக பார்த்த சாட்சி. அப்போ தமிழ்நாட்டு மண்ணை பொறுத்தவரை ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது சரியா இல்லைன்னா சர்க்கிள் வந்து தூக்கி வீசிடுவாங்க, யாரா இருக்கட்டும். கேப்டன் விஜயன் மீது நம்ம அவ்வளோ இது வச்சிருக்கோம், அவ்வளோ சாப்பாடாக்கி போடுவோம். அருமையான ஆளுங்க, நிற்க முடிஞ்சா இல்லை. அடுத்த கூட பாருங்க, கமலஹாசன் மக்கள் நீதி மையம் 2% ஓட்டு. கோயம்புத்தூர்ல வந்து வானதி சீனிவாசன் ஜெயிக்கிறாங்கன்னா அன்னைக்கு கமலஹாசன் பிரிச்ச ஓட்டு. இன்னைக்கு கமலஹாசன் எங்க போயிருக்கிறாரு? திமுக ஆடுறாரு. அப்ப நடிகர்கள், சினிமா நடிகர்கள் தனக்கு கூடக்கூடிய கூட்டம் என்பது வேற, அரசியல் அரங்கம் என்பது வேற என்பதை அவர்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க, பக்குவப்பட்டாங்க. இப்போ திரு விஜய் அவர்கள் அந்த பக்குவத்தை எப்ப பெறப்போறான்னு நம்ம கேட்கிறோம். இப்போ கொள்கை தலைவர்களாக எடுத்திருக்காருல்ல, அம்பேத்கர் யாரு? சமூக, அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வரை எடுத்தவர் எல்லாம் இருக்கிறது. காமராஜருக்கு என்ன கொள்கை இருக்கிறது? காமராஜர் கொள்கை காங்கிரஸ் உடைய கொள்கை. காமராஜர் ஐயாவுக்கு தனி கொள்கை கிடையாது. அப்ப காங்கிரஸ் கொள்கையை ஏத்துக்கிட்டீங்களா? அஞ்சலி அம்மாளுக்கு என்ன கொள்கை இருக்குது? அவங்க பெண் உரிமை. பெண் உரிமை வந்து எல்லாருமே பெண் உரிமை தான் பேசியிருக்காங்க. யாரு இப்ப பெரியார் பேசாத பெண் உரிமையா?
வேலு நாச்சியார் வந்து முழுக்க முழுக்க சுதந்திர போராட்ட தியாகி. அவங்களுக்கு என்ன சுதந்திர போராட்டம் என்ன சொல்ல வரீங்க? கொள்கை தலைவர்களுடைய கொள்கையை நீங்க சரியா சொல்லலையா? நீங்க பெரியாரை வந்து நீங்க வந்து வழிகாட்டியா எடுத்துக்கிட்டு நீங்க மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லி யாகம் நடத்துறீங்க. இந்த மாநாட்டில் மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்க பூஜை போறீங்கன்னா என்ன பெரியார் கொள்கை தலைவனா எப்படி ஏத்துக்கிட்டீங்க? அது வந்து கொடிக்கமா சரிந்து கீழே விடுது, அபசகனம் சொல்றீங்க. அப்படி நீங்க ஆரம்பமே வந்து இதால இருக்கு. நம்ம இப்பவும் குறை சொல்லலை, வாழ்த்துறோம், பாராட்டுறோம். நீங்க வாங்க வைப்போம். தமிழ்நாட்டை மாற்றம் பண்ணணுமா? முதல்ல உங்க கட்சி ஸ்ட்ராங் பண்ணுங்க, கட்சை கட்டமைங்க. வந்த கூட்டத்தை பார்க்கும்போது கருத்தியலே இல்லையங்க. விசில் அடிக்கிறாங்க, பண்றாங்க, 1 மணி நேரத்துல மாநாட்டை முடிச்சுட்டு ஓடுறீங்க. அவ்வளவு இல்லைங்க. இப்ப நீங்க போன் வந்துச்சு, ஒரு அரசியல் தலைவர் பேசுறாரு, விஜய் கட்சி மாநாட்டுக்கு வந்த 18 வயது பையன் வந்து இறந்துருக்காரு மதுரையில. அந்த இறந்து போனவங்களுக்கு கூட ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. அந்த பாடியை பார்க்க அவங்களுடைய மரண விஷயத்தை துக்கம் அனுப்ப கூட அந்த அவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் விஜய வரவில்லை. சமூக ரீதியில நாங்க தான் போய் நின்று எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி அடக்கம் பண்ணி கவலையா இப்ப இந்த காலையில கவலையா சொல்றாரு. இதுதான் நிலை. அப்ப இதையெல்லாம் படிப்படியாக அவர் என்ன செய்யணும்? பாடம் படிக்க வேண்டும் தான் சொல்கிறோம். மாநாடு எல்லாரும் போடலாம், எல்லாரும் கூட்டம் வரும். அதை வைத்துக்கொண்டு அரசியல் மாற்றம்லாம் என்ன செய்ய முடியாது. ஒரே நல்ல நாட்களெல்லாம் உட்கார முடியாது. இந்த சிஎம் சீட் அவ்வளோ காலியா இல்லை. அதுக்காக நம்ம வந்து இது இப்படி பேசுறதுனால திமுக சொம்பு, திமுக சபை அப்படிலாம் கிடையாது. திமுகலையும் தவறு இருக்கிறது. யாரு நீங்களே முதலமைச்சர் வந்தாலும் நானே முதலமைச்சராக வந்தாலும் 10 செய்யும் போது 4 தப்பாகி போகும், 2 செய்ய முடியாம போகும். அதான் யதார்த்த நிலை. இந்த நிலை வந்து அரசியல்வாதிகள் உணர்ந்து கொள்வார்கள். விஜய் உணர்ந்து நம்புறேன். சரிங்கண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல்வேறுபட்ட விஷயங்களை ரொம்ப அழகா தெளிவுபடுத்தினீங்க. நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில மகிழ்ச்சி.